மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மனம் திறக்க போறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு. முழுசா மனம் திறந்துட்டாரா? இல்லை, மெல்ல மெல்ல தான் திறப்பார். இன்னும் நிறைய திறக்க வேண்டியது இருக்கு. அவர் இந்த ஆட்டத்தை எடப்பாடிக்கு எதிராக ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொங்கு மண்டலத்தில் ஒரு டேமேஜே பண்ணிட்டாரு. செங்கோட்டையன் இப்ப பேச வைக்கிறது யாரு? செங்கோட்டையன் தான் பேசுறாரு. சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனோ? ஓபிஎஸ் வெளியில இருந்து ஆதரவுட்டாரு. அவர் அதை ஏன் சொல்றாருன்னா, எடப்பாடியால பாதிக்கப்பட்டவங்க. இப்ப இவரும் கவுண்டர், அவரும் கவுண்டர். கவுண்டருக்கு எதிராக இன்னொரு கவுண்டர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கவுண்டரோட செங்கோட்டைங்கிற கவுண்டர் அனைத்து ஜாதிகள்கிட்ட நன்மதிப்பை கொண்ட ஒரு கவுண்டர். இனிமேல் எடப்பாடி கூட காம்ப்ரமைஸ் இல்லை. அதுல தெளிவா இருக்காரு. எடப்பாடி தான் என் தலைவர்னு சொல்லல. எடப்பாடியை பற்றி எந்த இடத்துலயும் பேசல. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. அந்த மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கறத பத்தி சிந்திக்கவே மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி? மறப்போம் மன்னிப்போங்கிறதுல நம்ம மறந்து மன்னிச்சா நாளைக்கு நம்ம தோத்து போனதும் நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க மறக்காம எங்கிட்ட இருந்தானே பிடிச்சிங்க. தோல்வியில இருந்து இதை சந்திக்கிறதுனால இன்னொரு தோல்வி நடந்தா மொத்தமா அவரே தூக்கி போட்டுருவாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. தமிழ்நாட்டு அரசியலில் மிக பரபரப்பான நாளாக மாறி இருக்கு. 5ஆம் தேதி மனம் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு. முழுசாக மனம் திறந்துட்டாரா? இல்லை, மெல்ல மெல்ல தான் திறப்பார். இன்னும் நிறைய திறக்க வேண்டியது இருக்குது. அவர் இந்த ஆட்டத்தை எடப்பாடிக்கு எதிராக ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொங்கு மண்டலத்தில் ஒரு டேமேஜே பண்ணிட்டார். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? ஈரோடில் அவர் தான் அதிமுக. இன்னும் சொல்லப்போனால் 89 ஜெயலலிதா அம்மையார் சேவல் சின்னத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு போட்டி போட்ட காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது செங்கோட்டையன் தான் முத்துசாமி, ஜானகி அணி, முடக்குறிச்சி சுப்பலட்சுமி, கணேசமூர்த்தி போன்ற திமுக ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் மீறி அவர் கண்ணப்பன் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் இவங்களெல்லாம் மீறி அவர் அதிக சீட்டுகளை சேவலில் ஜெயலலிதாவுக்கு வெற்றி பெற செய்து கொடுத்து ஜெயலலிதாவை எதிர்க்கட்சி தலைவராக்குனதே செங்கோட்டையன் தான். அந்த வெயிட்டேஜ் இன்றைக்கும் நிற்குது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அதிமுக செங்கோட்டையன் கையிலே இருக்குது. தோப்பு வெங்கடாச்சலத்தை வச்சு, சிந்து ரவிச்சந்திரனை வச்சு, சிந்து ரவிச்சந்திரன் நம்ம தெரிஞ்ச தம்பி தான். என்னெல்லாமோ பலரும் முயற்சி பண்ணியும் அது நடக்கலை. இன்றைக்கி அவ்வளோ காலகட்டமாக அவர் கையில் இருந்த இந்த மாவட்டம் அவர் தாங்கிறத இன்றைக்கி அது தெளிவுபடுத்தும் விதமாக அவர் பின்னாடி திரண்டு நிற்குது. மக்கள் கூட்டம், சாதாரண ஜனங்கள் எல்லாமே அவர் ஒரு மக்கள் தலைவர் அந்த பகுதியிலங்கிறத தெளிவாக காட்டுது. ஸோ இந்த ரிவோல்ட்டிலே அந்த ஈரோடு அதை சுற்றியுள்ள பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த கட்ட டேமேஜ் தான். பட் இது தமிழ்நாடு அளவில் இந்த டேமேஜ் போகுமாங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டேமேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பேசும்போதே அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 10 நாள் கெடு கொடுக்குறாரு, மற்றவங்களை சேர்த்துறது குறித்து பொதுச்செயலாளர் முடிவெடுப்பார் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். அப்படிங்கும் போதே அது டேமேஜாக பெருசாக கன்சிடர் பண்ண முடியுமா? தமிழக அளவில் அந்த டேமேஜை கொண்டு போகிறதுக்கு தான் எடப்பாடி சரியில்லை. செங்கோட்டையன் ஒரு ஆஃபர் கொடுத்தும் எல்லாரும் சேரணும்னு நினச்சும் எடப்பாடி கட்சியை கைப்பற்றி தன் விருப்பப்படி கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு தக்கன எடப்பாடி செயல்படுறாருங்கிற எண்ண ஓட்டம் தொண்டர்கள் மத்தியில் வரும். செங்கோட்டையன் இப்போ பேச வைக்கிறது யார்? செங்கோட்டையன் தான் பேசுகிறாரு. சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனோ? ஓபிஎஸ் வெளியில இருந்து ஆதரவுட்டாரு. அவர் அதை ஏன் சொல்றாருன்னா, எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவங்க ஃபஸ்ட்டு சசிகலா, செகண்டு தினகரன், சசிகலா தினகரன், அடுத்து பாதிக்கப்பட்டது ஓபிஎஸ். அதில் பாதிப்பு வரும்போது அதிமுகவுக்கு 2021 இரட்டை தலைமையா, அப்போ டு காலேஜ் பேட் இஸ் எஸ் பேட், சசிகலாவும் தினகரனை பாதிக்கும் போது ஓபிஎஸ் வாலாட்டும் கேடையமானன்னு அதுக்கு எடப்பாடிக்கு துணை நின்றார். ஃபேக்ட். அடுத்து ஓபிஎஸ்க்கே அந்த பாதிப்பு வருது. அந்த ஓபிஎஸ்க்கு அந்த பாதிப்பு வரும்போது அந்த 7% அவுட்டு, 13% ஆஃப் ஓட்ஸ் ஓபிஎஸ்ஸால் அவுட்டு. மீது இருக்கிறது 20% ஓட்டு. இந்த 20% ஓட்டில் டேமேஜ் பண்ணக்கூடிய சக்தி படைச்சதில் பெரிய அம்பு செங்கோட்டையன் தான். மற்றபடி பண்ணணும்னா சிவி சண்முகம் விழுப்புரம் அவர் தான், கேபி முனுசாமி நண்பர் கிருஷ்ணகிரி, இப்படி கொஞ்சம் பேர் அந்தந்த லோக்கலில் தங்கமணி, இவங்கெல்லாம் டேமேஜ் பண்ணலாம். இதில் டேமேஜ் பண்ணதுக்கு அதிக சக்தி படைத்த செங்கோட்டையை களத்துக்குள்ளே வராரு. அவருக்கு பாதிக்கப்பட்டவங்க
தங்கள் ஆதரவு கரத்தை நீட்டுறது இயல்பு தானே இல்ல அரசியல். இப்ப எஸ்பி வேலுமணி வந்து பெருசா எதுவும் கன்சிடர் பண்ணல இல்ல இந்த விஷயத்தெல்லாம். எஸ்பி வேலுமணி அப்போ எடப்பாடி கூட இருக்காருன்னு அர்த்தம். அதாவது இதே செங்கோட்டையனே ஒற்றை தலைமைன்னு கட்சிக்குள்ளே வரும்போது துணை நின்றதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. செங்கோட்டையன் சிவி சண்முகம் எல்லாமே இப்போ வந்து எடப்பாடி சொல்கிறத கேட்குற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி நிற்கிறாங்கன்னா ரெட்டலே கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் சிக்னட்டரி அதாரிட்டி எடப்பாடிகிட்ட தானே இருக்குது. அப்போ நீ அதிமுகவில் ரெட்டையில் நிற்கணும்னா எடப்பாடியை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற லெவலில் இருந்தீங்கன்னா ஒருத்தர் தப்பாக நடந்தால் கூட இன்னொருத்தரை வச்சு செக் அண்ட் பேலன்ஸில் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 6 பேர் நாங்க போய் சந்திச்சோம் நாடாளுமன்ற தேர்தலின் போது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல ஒருத்தரா வந்து இவர் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அவங்களுடைய குரலாக அப்படின்னு கூட நம்ம அதை பார்க்க முடியாதா? உதாரணத்துக்கு அவர் இப்போதைக்கு வெளியே வந்து பேசியிருக்காரு. மீதி எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ நத்தம் விஸ்வநாதனோ அவங்கெல்லாம் வந்து பொறுத்திருந்து பேசுவாங்க அப்படின்னு கூட அதை பார்க்கலாம்ல. அதுதான் செங்கோட்டையனுக்கு பலம் சேர்க்கும். அப்படி அவங்க பேசுவாங்களா? 10 நாளைக்குள்ளே அவங்க பேசுவாங்களா? அவங்க அடுத்தால வெளியே வருவாங்களா? எடப்பாடி பொய்யருங்கிறத ஆமாம் செங்கோட்டையன் சொல்கிறது சரிதான், எடப்பாடி பொய்யருங்கிறத வந்து சொல்லுவாங்களா? இதுதான் இப்போ கொஸ்டின். இல்லை எடப்பாடி ஏன் அந்த இடத்துல அதை பேச மறுத்தார்? அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சந்திப்பே இல்லை, பார்த்தீங்களா பின்னாடி பின்னாடி தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்லாம் அவர் சொன்னார். 2024 மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதும் ஏன் பிரச்சாரம் பண்ணி எனக்கு உளுந்த ஓட்டுன்னு அவர் சொன்னார். அந்த கிளைமை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் கன்சிஸ்டண்ட்டாக பேசுவேன். எதிர் எடப்பாடி எலெக்ஷன் நான் சொன்னவன் நான் தான், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னது நான் தான். எடப்பாடி பழனிசாமி சசிகலா வெளியே வந்ததும் காலில் விழுந்து சசிகலாட்ட கொடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லும்போது அதிகாரத்துக்கு தாங்க காலில் விழுந்தாங்க. அதிகாரமே அவர்கிட்ட வந்தா, இந்த கட்சி அதிகாரமே அவர்கிட்ட வந்தாச்சு. காலெல்லாம் விட மாட்டார் அவர். கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக முயற்சி பண்ணுவாருங்கிறத நாம் சொன்னோம். பட் அவர் சில அரசியல் நடவடிக்கைகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5 கொடுத்தது அநீதி. வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் போன்ற சமங்களுக்கு மிகப்பெரிய அநீதி. இது சாபமே விடலாம் இந்த தப்பெல்லாம் பண்ணதுக்கு. அந்த இது பண்ணும்போது நம்ம அவர் ஆட்சி அதிகாரத்தில் தப்பு பண்ணுறாருங்க கருத்தையை நம்ம சொன்னோம். அதற்கு பிறகு 2024 அவரை 15% நிறுத்துவோங்கிறத சொன்னோம். முடியல, 20% வந்துட்டார். அந்த 20%க்கு உரிமை உள்ளவர் அவர் தான். ஓபிஎஸ்ஸை மீறி, சசிகலாவை மீறி, தினகரனை மீறி தான் அவர் எடுத்திருக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைக்கு அதில் இடமே இல்லைங்கிற வார்த்தையை நான் சொல்ல வரல. ஆனால் அதோட தாக்கம் குறைவு தான். ஏன்னா தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட செல்வாக்கான தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு. அதே வேளையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், இங்கே தேனி போன்ற இடங்களில் டெபாசிட் இழந்து படுமோசமாக இருக்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைன்னு சொன்னால் ஏன் திருநெல்வேலியில் எங்கள் சீனியர் எட்மண்ட் சார் வந்து 40% வாக்குக்கு மேலே எடுத்து பெரிய வெற்றி பெற்ற திருநெல்வேலிக்குள்ளே அது ரிஃப்ளெக்ட் ஆகலை அந்த ரெட்டலை? எம்ஜிஆர் ஜெயலலிதா பல விஷயங்கள் இங்கே மாறிட்டு எடப்பாடியை மையமாக வச்சு பல எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அதிமுகவோட டைனமிக்ஸே மாறி போச்சு. இதனால தான் நான் சொன்னேன் தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதா இடத்துல இருந்தால் அந்த கட்சி அப்படியே ஜெயலலிதா கட்சின்னு ஓடி இருக்கும். ஒரு பிராமின் காஸ்ட் நியூட்ரல் அந்த தன்மையிலே அது போயிருக்கும். ஏன் நடிகர் அஜித் இருந்தால் கூட அது ஓடி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் எடப்பாடி இருந்ததுனால எடப்பாடி தலைமையின் தன்மையில் தான் இந்த கட்சியில் பெனிஃபிஷரி காஸ்ட் எது, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எதுன்னு தான் அது நகரம். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியால் ப்ரெஸ்டீஜ் எங்களுக்கு, கௌரவம் எங்களுக்கு பலன் இருக்குது, நாங்கள் பெனிஃபிஷரின்னு சொல்கிறவங்க தான் 20% போட்டாங்க. எடப்பாடி எங்களை ஏமாற்றிட்டாரு, எடப்பாடி வாயிலா பூச்சிகளான வண்ணார் நாவிதர் போன்ற சம்பவங்களுக்கு அநீதி இழைச்சிட்டாரு, எடப்பாடி முக்குலத்தோரை மதிக்கலை, எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக அவர் வன்னியருக்கு தான் ஜாதிவாரி எடுத்து நடக்காமல் 10.5 கொடுத்தாருங்கிற லெவலில் தான் இது வந்து டிவால்வ் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் ஜாதி ரீதியாக பேசுகிறனால நான் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். இப்போ இவரும் கவுண்டரு அவரும் கவுண்டருக்கு எதிராக இன்னொரு கவுண்டரு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இந்த கவுண்டரோட செங்கோட்டைங்கிற கவுண்டர் அனைத்து ஜாதிகள் கிட்டே நன்மதிப்பை கொண்ட ஒரு கவுண்டரு. அவர் ஜெயலலிதா வர்சஸ் செங்கோட்டைன்னு வரக்கூடிய அளவுக்கு மிக செல்வாக்காக இருந்தவர். ஜெயலலிதாவுக்கே த்ரெட்டினி காட்டி அவரை ஜெயலலிதா பவரில் இருக்கும்போது தட்டி விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கான இருந்தவர். அதுக்கு காரணம் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தொண்டர்கள் ஆதரவு அவருக்கு இருந்தது. ஸோ இவர் பொசிஷன் வேறு. அவர் பொசிஷனுக்கு இன்றைக்கி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அதர் காஸ்டெல்லாம் அவர் பின்னாடி ஒரு ஆதரவு வளையம் கொடுக்குறாங்க. பட் இவர் செங்கோட்டை இந்த ரிவோல்ட்டெல்லாம் எடுக்க காரணம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் ஒரு முக்கிய காரணம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது செங்கோட்டையன் சொன்னார்,
திண்டுக்கல் டெல்லி அதிரனார். நானே சொன்னேன், அண்ணே இது தோற்று போன கட்சியில் உள்ள ஒரு பிளவு, டெல்லி ஒன்றும் அதிராது, திண்டுக்கல்லாம் இல்லை, திண்டுக்கல் 50% வாக்குப்பலம் கொண்ட ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு பிளவுன்னு சொன்னேன். அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு முஸ்லீம் ஓட்டு வரலன்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் நாயுடு ஓட்டு, செங்குந்தர் ஓட்டு, பறையர் ஓட்டு, அருந்ததியர் ஓட்டும் 10-12% மேலே வரலங்கிறத பூத் வைஸ் தெளிவாக கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சவர் நாங்களும் கண்டுபிடிச்சோம், எங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தோம் அண்ணாமலை டெல்லி தலைமைக்கெல்லாம். அப்போ அவர் கண்டுபிடிச்சவர் முஸ்லீம் ஓட்டு வரல பாஜகங்கிறத மட்டும் சொல்லிட்டு நின்னார். இதையும் கண்டுபிடிச்சனால இந்த ட்ரெண்ட் இப்படி போயிட்டு இருந்தா எடப்பாடியை நம்பி நம்ம ஜெயிக்க முடியாது, அது தோல்வியில் முடியும், ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் இருக்குன்னு தான் போறாரு. இல்லை முக்குளத்தோர் சமூகம்லாம் வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில ஆதரவாளர்கள் வந்து சொல்லிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போது அவங்க சொல்லி கேட்கல, அடுத்து அப்படியே நம்ம வந்து அவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு கவுண்டர் சமுதாயத்தை வச்சே நம்ம ஒன்றிணைன்னு பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி வேற யாரும் பேச வைக்கிறாங்களா? நான் அதனால தான் ஆரம்பத்தில் கேட்டேன். நீங்கள் திரும்ப அதில் என்ன வாரீங்கன்னா, சசிகலா சொல்லி பேசுகிறாரான்னு வாரீங்க. சசிகலாவுக்கும் அவருக்கும் விரோதம் இருந்தது. சசிகலா செல்வாக்கில் காலகட்டத்தில் அண்ணன் வந்து செங்கோட்டையன் நின்னதும் உண்மைதான். பவரான காலகட்டத்தில் இவர் ரைவலாகி எல்லாமே கொட்டி கவுத்துருவாருங்கிறதுக்காக அந்த பவரை மதித்து நடராஜனுக்கு மதியுகம் தான் அது. இவருக்கு மந்திரி பதவியும் மாநில அளவில் ஒரு கட்சி பதவியும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதாவால் உரங்கட்டப்பட்ட அவர் சசிகலா பவர் எடுக்கும்போது தான் மேலே வந்தார். ஸோ சசிகலா மேலே அந்த லாஸ்ட் லக்கில் அவருக்கு ஒரு லாயல்ட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்னை மதித்து ஏன் சசிகலாவை நான் ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்கு 45 நிமிஷம் விளக்கம் கொடுத்தாரு. பட்டு கட்சி உடைய விரும்பல, பல விஷயங்கள் அவர் கொடுத்தார். ஸோ சசிகலா தொடர்பாட்டு அவருக்கு ஒரு லிங்க் இருக்கலாம். சசிகலாவும் செங்கோட்டையன் ஏன்னா உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்று வருது. செங்கோட்டையன் இது பேசி முடித்தோடனே அதில் 3வது பத்தியில் அவங்க சொல்கிறாங்க, அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர்களை போன்று உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக என்ற தீய சக்தி எந்த விதத்திலும் வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு, செங்கோட்டையன் உண்மையானுமே அதிமுகவுக்காக உழைக்கிறாரு, அவருடைய ரத்னம் அதிமுக ரத்னம் அப்படிங்கிறாங்க. செங்கோட்டையன் சசிகலா நெக்ஸஸ் வந்துருங்கிற சூழ்நிலையில் தான் எலெக்ஷன் நடத்தி இரட்டை தலைமைங்கிறத எடப்பாடி உறுதிப்படுத்தினார். ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் எடப்பாடி சமர்த்தர். அடுத்த கட்டத்தில் இவங்களெல்லாம் சேர்ந்து ஒற்றை தலைமைன்னு ஓபிஎஸ்ஸையும் தட்டிட்டார். அது ஒரு பிஜேபி அப்சர்வர்கிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த அப்சர்வர் சொன்னார், அது அவருக்கு திறமையா, அதுக்காக அவரோட கூட்டணி வைக்காதுன்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், கூட்டணி வைங்க, வைக்காத போய் தொலைங்க, இப்போ பலத்துக்குள்ளே சீட்டை வாங்கி தொலைங்க, அதில் ஏமாந்துடாதீங்கன்னு. நான் யாரும் இல்லை, நம்ம ரெட்டி தான். பட் அவர் நம்ம நண்பர், நம்ம கருத்தை அவர்கிட்ட சொன்னோம். பட் அரசியல் களத்துக்குள்ளே அது திறமையாக தான் பார்க்கப்படுது. அப்போ அந்த திறமையாளர் மற்றத்தை விழுங்கக்கூடிய ஒரு திமிங்கலம் டாக்ஃபுல்லாக இது பண்ணி எல்லாரையும் தட்டி விட்டுருவார். அப்படிப்பட்ட பேர் எடுத்த எடப்பாடி பழனிசாமியை பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதுக்கிறது வந்து நேச்சுரலி இயல்பு தானே. இப்போ செங்கோட்டையனும் அதில் பாதிக்கப்பட போகிறாரு, டிக்கெட் கொடுப்பாராங்கிறது டவுட்டு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே இன்னொரு பாயிண்டில் 6 பேர் போய் கட்சி நன்மைக்காக சேரணும்னு சொன்னதுலேயும் செங்கோட்டையனை குறி வச்சுட்டாரு, மற்றவங்களையும் குறி வச்சுருவார். அப்போ அவர் என்ன போவார், பார்லிமெண்ட்டிலே என்னை வச்சு தான் ஓட்டு விழுந்து, அசம்பிளிலையும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு எனக்கு, தோக்கம் ஜெயிக்கிறோம் அதெல்லாம் 2வது விஷயம். ஏன்னா மக்களவைத் தேர்தலிலே பாஜகவோட கூட்டணி சேர விரும்பாதவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட என் கூட்டணி வராரு, அண்ணாமலை அணி அமைச்சிருவார், பெரிய அணியை ஒரு கட்டமைச்சு 3-4 சேர்ந்து நம்மளை 3வது தள்ளிடுவார், நம்ம 2வது இடம் ஆல்டர்னேட்டிவ் போல்ஸுங்கிறது நமக்கு சிக்கலாயிரும். அப்போ பிஜேபி நமக்கு எதிராக அணி அமைக்கக்கூடிய சக்தி படைத்த 11.4% வாக்கு பலம் கொண்ட பிஜேபியோட சேர்ந்தா நமக்கு 2வது இடம் சாஸ்தவம். இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தெரில. நான் நல்லா இருக்கணும், என்னுடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பற்றியுமே அவர் யோசிக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, எல்லா லீடரும் அப்படி தான் யோசிப்பாங்க, மாஸ் லீடரும் அப்படி தான் யோசிப்பாங்க. நம்ம மாஸ் லீடரை புகழ்ந்து பேசி அதை விட்டுருவோம். அந்த கையில் வந்ததுமே அவருக்கு பர்சனல் பொலிட்டிக்ஸ் தான் அவர் பண்ணுவார். அதான் நான் கவுண்டர் பண்ணுவார்னு அன்றைக்கே சொன்னேன். அதை நீங்கள் எதிர்த்து கவுண்டர் பண்ணது உங்கள் திறமை, நான் புல் டவுன் பண்ணத்தான் செய்வேன், அதுக்குள்ள வியூகங்களை நான் போயிட்டு தான் இருக்கேன். இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எஸ்பி வேலுமணியும் கூட வருவாரா? வந்தால் இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தாண்டி அந்த டேமேஜை வந்து மேலும் பலப்படுத்தும். அது வேலுமணி வருவாராங்கிறது டவுட். அவர் இல்லை, இன்னைக்கு பேச்சின் மூலமாக செங்கோட்டையனுடைய அந்த லெவல் ஆஃப் எதிர்ப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? இனிமேல் எடப்பாடி கூட காம்ப்ரமைஸ் இல்லை, அதில் தெளிவாக இருக்கார். ஏன்னா பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா 3 பேர் போட்டு தான் வராரு. எடப்பாடி தான் என் தலைவர்னு சொல்லலை, எடப்பாடியை பற்றி எந்த இடத்துலையும் பேசலை. அப்போ அதில் தெளிவாக இருக்கு. பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார்னு அப்படி ஏன் சொல்லணும்? அவர் ஈரோடை தாண்டி மற்ற பகுதியில் உள்ள தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கட்சிக்காக இருக்கிறாரு. சசிகலா அம்மையார் 4வது வரி படிச்சிங்க இல்லையா,
இதை சாதாரண தொண்டன் ஏற்றுக்கிட்டதுக்காக அந்த மூவ் பண்ணுறார். அப்போ எடப்பாடி பழனிசாமியை அவர் ஏற்றுக்கொள்ளலை இல்லை, பர்சனலா இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன ஓட்டு கிடைச்சாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கான ஓட்டு. எடப்பாடி பழனிசாமி அந்த ஓட்டுக்கு முழு சொந்தக்காரர். பாராளுமன்ற ஓட்டே அவர் கிளைம் பண்ணுறாரு. நான் அந்த ஓட்டில் ஒரு 4-1 எம்ஜிஆர் ஜெயலலிதா ரிட்டர்னுங்கிறத தாண்டி மீண்டும் எடப்பாடிக்கான ஓட்டு தான். அது 10.5 7.5 என்ன வேணாலும் அது சொல்லுங்கள், நஷ்டம் லாபம் எல்லாம் அவருக்கு தான் நான் கொடுக்குறேன். மீண்டும் சட்டமன்ற தேர்தலையும் அவரை மையமாக வச்சு அவர் சிஎம்மாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஓட்டு அவருக்கு ஓட்டாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு அவரை இன்னொருத்தர் வந்து அந்த கட்சிக்குள்ளே இருந்து பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதோ அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறதோ முடியாது. அவரை அடிவற்றியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனோ அல்லது மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செல்லூர் ராஜு என்ன சொல்கிறாருன்னா, பொறுத்துருங்க அண்ணன் பேசுவார் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. எடப்பாடியே பயக்க விரும்பல. இது எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் ரொம்ப பின்பலம் கொண்ட ஒரு இந்து நாடார் கிராமம், பக்கத்தில் ஒரு மீனவ சகோதரர்கள் உள்ள கிராமம். அப்போ அங்கே ஒரு கத்தோலிக் கிறிஸ்தவர் கோயில் ஊர் எல்லையில் இருக்கும். அங்கோட அப்பா மீனவ சமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்கேல் அதிதூதர்னு ஒரு பிசாசை கொண்டுக்கிட்டு ஒரு கடவுள் இருப்பார். அந்த கடவுளையும் கும்பிட்டுக்கிட்டு கீழேயும் கும்பிடுவாங்க. அது மாதிரி யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு தெரியாத லெவலில் இப்போ எடப்பாடிக்கிட்ட ரெட்டலில் இருக்குது. எடப்பாடி கூட நம்ம இருக்கிறோம். அதனால் எடப்பாடி காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒரு வேளையில் பண்ணாமல் போயிட்டாலும் கூட நம்ம எடப்பாடியை எதிர்த்து போக முடியாது. அந்த இடத்துக்குள்ளே யார் மேலே எழும்பி வருவார்னு தெரியாமல் எடப்பாடியே மேலே எழும்பி நின்றுட்டார்னா நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தெளிவில்லாமல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இது. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறாரு. அந்த மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கவே மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி? மறப்போம் மன்னிப்போங்கிறதுல வந்து நம்ம மறந்து மன்னிச்சா நாளைக்கு நம்ம தோற்று போனதும் நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க மறக்காமல் எங்கிட்ட இருந்தானே பிடிச்சிங்க, உங்கள்கிட்ட ஏன் இருக்கணும், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, நீங்கள் தொடர் தோல்வியில் இருக்கிறீங்க, உங்களை முன்னிறுத்தி இந்த கட்சி வெற்றியே பெற முடியாது, இடத்த காலி பண்ணுங்க பொதுச் செயலாளர் போஸ்ட்டில் இருந்துன்னு அவங்க அடுத்த கட்ட மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கட்சியை யார் பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறதுங்கிறதுல நடராஜன் தரப்பினர் வந்து பல்லாண்டு காலமாக இது பண்ணாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எந்த எஃபர்ட்டும் போடாத எடப்பாடி கையில் கிடச்சிடுச்சு. அப்போ நான் தான் சொன்னேன், பிடிச்சிக்கிட்டாரு விட மாட்டாருன்னேன். பலகீனப்படுவாரே தவிர பிடிச்சதை விட மாட்டார். அப்போ இன்றைய சூழலில் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் இருக்க போது புதுசாக யாரும் வந்துடக்கூடாதுங்கள அவர் தெளிவாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதன் மூலமாக அதிமுக தொண்டர்கள் அந்த குரல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அவர் கேட்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தொண்டர்களின் குரலுங்கிறதுல வந்து மாறுபட்ட கருத்து இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு பிளவுலையும் அந்த கட்சி பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவர் தோல்வியில் இருந்து இதை சந்திக்கிறதுனால இன்னொரு தோல்வி நடந்தால் மொத்தமாக அவரே தூக்கி போட்டுருவாங்க. இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் வந்து எஸ்டிஎஸ் ஆல தான் அந்த சிறங்கத்தில் முருகன் ஒரு முத்திரையர் அமைச்சர் சவுந்தரராஜன்ட்ட 100 பேர் தான் வந்தாங்க. ரிவோல்ட்டு எஸ்டிஎஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான பேர் நகர செயலாளர் எஸ்டிஎஸ்க்கு ஆதரவாளர் பின்னாடி நின்னாங்க. எம்ஜிஆரே ஷாக் ஆகிட்டார். முக்குலத்துவ ரிவோல்ட் ஆனதில் எம்ஜிஆர் என்ன ஆகுமோன்னு பயந்தார். பட் சூழல் அவர் ஹாஸ்பிட்டலிஸ்ட் ஆனார். இந்திரா காந்தி அம்மையார் இறந்தாங்க. வீரப்பன் கூட்டணி வச்சாப்புல எம்ஜிஆர் ஜெயித்துட்டார். ஜெயித்த பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாப்புல. ஜெயலலிதா ஜெயித்த பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாப்புல. இவர் தோற்று கிடக்கிறாரு. தோற்று கிடக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு மீண்டும் தோத்துட்டா ஒன்னால தான் தொடர் தோல்வி, ஒன்றை மாற்றிட்டு இன்னொருத்தனை வைன்னு சொல்லுவாங்க. அது பிடிச்ச கட்சி தன் கையை விட்டு போயிடும்னு அவர் நிற்கிறாரு, அலர்ட்டாக இருக்கிறாரு. இப்படி தான் இருப்பாருன்னு நான் சொன்னேன். அது உண்மை நிலைமை. யதார்த்த லீடர்களும் மனுஷர்கள் தான். மனுஷன் எப்படி செயல்படுவானோ அந்த மாதிரி தன்னோட பிடியில் போயிடக்கூடாதுங்கிற ஒரு மனிதராட்டு எடப்பாடி செயல்படுறாரு. கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறார், உடைந்த கண்ணாடி தான். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் ஒன்றிணைங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற. அப்போ பொதுச் செயலாளர் போஸ்ட்டை விட்டுட்டு ஒன்றிணைஞ்சிட்டு இன்னொருத்தர்கிட்ட சீட்டுக்காக இவரை சார்ந்தவங்களை காத்து நிற்கிறதுல அவருக்கு என்ன லாபம்? அது எப்படி அவங்க விரும்புவாங்க? இப்போ இவர்கிட்ட சீட்டுக்காக எத்தனை பேர் காத்து நிற்பாங்க? அந்த வேலையை இவங்க பொதுச் செயலாளராக இன்னொருத்தனை வச்சுக்கிட்டு காத்து எப்படி நிற்பார்? அதான் விட மாட்டார். பாலகிருஷ்ணன் கரெக்டாக தான் சொல்கிறார். அப்போ இந்த 10 நாளில் பெருசாக எந்த ஒரு மனமாற்றமோ எந்த ஒரு இறுதி முடிவோ வந்துடாது. செங்கோட்டையன் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் டேமேஜ் பண்ணிட்டாரு. இதை தாண்டி எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏதாவது மன்னிப்பு கடிதம் கொடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டால் இவங்க எதுவும் மன்னிப்பு கடிதம் எதுவும் கொடுக்குற அளவுக்கு யோசிப்பாங்களா? சசிகலாவோ ஓபிஎஸோ அந்த இறங்கி வந்தாலே எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு. இல்லை, நான் கேட்குறது சசிகலா ஓபிஎஸ்லாம் வந்து மன்னிப்பு கடிதம் எதுவும் எழுதி கொடுக்குறாங்க அல்லது ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஏதாவது எழுதுறாங்க அப்படின்னா ஏதாவது அவர் ரீகன்சிடர் பண்ணுவாரா? அதிமுக அரசியல் எப்படி இருந்துன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரோட
டிரைவரு, குக்கு, மேனேஜரு, பிஏ இவங்கள்ட்டெல்லாம் என்னென்ன குட்டிகரணம் போட்டு எங்கெங்கே இடத்துல அவங்கள காத்து கடந்து பார்த்து எப்படி தாஜா பண்ணி எப்படி டிக்கெட் வாங்கணும் என்ன வாங்கணுங்கெல்லாம் அதிமுக அரசியல் இருந்தவங்களுக்கு எல்லாத்துலேயுமே மனசோட பசுமரத்து ஆணி போல் இருக்கும். அதனால் எடப்பாடி மனசுலேயும் அது தெளிவாக பதிஞ்சிருக்கும். மீண்டும் இவரை டிக்டேட் பண்ணின அதிகாரம் செலுத்தின அந்த தரப்புக்கிட்ட போய் நம்ம எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாலும் கொஞ்சம் பசகுனாலும் அவங்க நம்மளை ஆதிக்கம் செலுத்த பண்ணிடுவாங்கிற அச்சம் அவர் மனசில் இருக்குது. நீங்கள் இவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே தினகரன் அதிமுக அலுவலகத்துக்குள்ளே அவர் என்ன துணை பொதுச் செயலாளராக அவர் அலுவலகத்துக்கு சீஃப் மினிஸ்டர் வர வச்சு பார்த்தாரு. அப்போ பெரிய பொசிஷனில் இருந்தவங்க அப்படிப்பட்ட இருந்தவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுனா நாளைக்கு ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் சசிகலா உள்ளே வந்துட்டாங்க, ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் எடப்பாடியோட சசிகலா பின்னாடி ஆட்கள் கூட இருக்கும். கட்சியெல்லாம் கம்பெனி ஆயிட்டு சர்மா. அப்போ தொண்டனுக்கு அதிமுக அப்படிதான் இருக்கு சர்மா. இப்போ என் நண்பர்கள் நிறைய பேர் அதிமுக அரசியலில் இருந்தவங்க, எம்ஜிஆர் கூட இருந்த சகோதரர், ஜெயலலிதா கூட இருந்த சகோதரர், இந்த கட்சி ஆட்டி படைச்ச இவர் லட்சுமணன் கூட இருந்த சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர் கூட இருந்த சகோதரர்கள் எல்லாருக்குமே அந்த சென்டிமெண்ட் இருக்கும். நான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸு அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த்னு சொல்லும்போது, கட்சியெல்லாம் கம்பெனி ஆயிட்டுன்னு சொல்லும்போது, என் கையில் கிடைச்ச சொத்து, என் கையில் வந்த கம்பெனி, இதை நான் எப்படி விடுவேன்? அப்போ அதிமுக எதிர்காலம் தான் என்ன? இப்போ 2026 இப்போ கூட்டணி ஒரு பக்கம் நம்ம வலுவாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் பாஜக தரப்பில் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நயினா நாகேந்திரன் கூட இந்த கருத்தை நான் ஏற்கிறேன், அண்ணன் கருத்தை அப்படிங்கிறாரு. நயினா நாகேந்திரன் இந்த கருத்தை ஏற்றிருக்கிறது பிஜேபி இதுக்கு பிகண்டாக இருக்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நயினா நாகேந்திரன் அமித்ஷா கருத்தை மீண்டும் அமித்ஷா இந்த கோர் கமிட்டிக்கு போன முறை சொன்னாரா, அல்லது இயல்பாக ஒரு ஒற்றுமை பிரேமலதா அம்மையாரெலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அதில் ஒரு உள்ளர்த்தம் இல்லாமல் சொன்னாரான்னு தெரியல. அடுத்தால இன்னொருத்தோட நயினார் சொன்னாதான் அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். இந்த இதுக்குள்ளே பார்த்தேன் ஃபுல்லாக திருநெல்வேலியில் உள்ள முக்குலத்தோர்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் இணையிறதுக்கு நம்ம ஆளே எதிராக இருக்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட சொல்லலாம். அது மட்டுமில்ல நான் நன்றி உணர்வு கொண்டவன், அந்த குடும்பத்தால் வந்தவன்னு பாஜக தலைவர் ஆனம்பரவும் நன்றி உணர்வோட கூடின ஒரு தன்மை கொண்டவர் நயினா நாகேந்திரன். ஸோ அவர் சொன்னதோட இது இயல்பாக இந்த சமூக பின்னணி நமக்கு எதிராக போயிடக்கூடாதுக்காக சொன்னாரா, அல்லது பாஜகவுக்கு மூவாங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பர்ஃபெக்ட் ரவா. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.